இறைவனுடைய
செய்யக்கூடிய இந்த மனுஷனையா படைக்க போற? பூமியில எப்பொழுது பார்த்தாலும் குழப்பம் செஞ்சுக்கிட்டே இருப்பான், பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பான், உனக்கு நல்லது செய்ய மாட்டான். அவனையா படைக்க போகிறாய்? உனக்கு ருசப்பேகவே அந்தீங்க இறைவா, உன்னை நான் துதித்துக் கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் உன்னை தஸ்பீஹ் செய்வோம். எங்களை விட்டு இந்த மனுஷனையா படைக்கிற? கேட்டது யாரும் படைக்க. அல்லாஹ் சொன்னான், இன்னி யாரும் மாதாத்தாயிடமும், நீங்கள் அறியாத விஷயத்தை நான் அறிவேன் என்று சொல்லிவிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்தான். படைத்து விட்டு அதை எப்படி காட்டுகிறான் சொன்னால், படைப்பதற்கு முன்னாலே எல்லாரிடமும் சொன்னான், படைத்ததற்கு பிறகு மலக்குகளை ஆஜர்படுத்தினான். மலக்குமார்களுக்கு மத்தியில் கேட்டால் இந்த பேர் என்ன, இதனுடைய பேர் என்ன, பொருள்களை காட்டி கேட்டார். மலக்குமார்கள் சொன்ன வார்த்தை என்ன? நான் பாருலா இம்மலா இந்தமா அந்தா, இறைவா எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எந்த ஒன்று எங்களுக்கு தெரியாது, எல்லாம் கைவிரித்து விட்டார். அல்லாஹ் மலக்குமார்களுக்கு மத்தியிலே சொன்னார், இதோ இந்த மனிதரை கேட்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து கேட்கிறான், படைத்ததற்கு பிறகு அம்பி ஊனிபி அஸ்மாயி ஹாவுலாய், இந்த பேர்களுடைய பொருள்கள் எல்லாம், இந்த எல்லா பொருள்களுக்கும் பேரை சொல்லு. கடற்கரை எல்லாத்துக்கும் பேருங்கள, வானம் பூமி கடல் திடல் மழை எல்லாத்துக்கும் கொண்டாங்க. அவைகள் இருக்கின்ற பொருள்களை பார்த்துவிட்டு பெயர்களை சொன்னார். தஃசீர்களில் வருகிறது, மனுஷனுக்கு புரியக்கூடிய காற்று இருக்கிறதா, அந்த காற்றினுடைய பெயரை கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அப்பொழுதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய இல்முடைய மகத்துவத்தை விளங்கி அவர்களை தனது இயலாமையை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்ததற்கு பின்னால அவர்கள் குறித்து சிறப்புகளை வளர்த்துகளுக்கு சொல்றாங்க சொன்னால் அதற்கு பெயர் லீலா. லீலா என்ற வார்த்தை என்ன அர்த்தம்? பிறப்பினுடைய விசேஷத்தை வெளிப்படுத்துவது. பெருமானாருக்கு மீலாது நபி கொண்டாடுவது கூடுமா என்று கேட்கிறார்கள். என்ன அர்த்தம்? பிறந்த நாள் கொண்டாடுவது கூடுமா? தமிழிலே இதை சொல்கிறோம், அரபியிலே மீலாது என்று சொல்கிறோம். அந்த பெருமானாருக்கு மீலாதை கொண்டாடுவது கூடும். அல்லாஹ்வுடைய மலக்குகளுக்கு மத்தியிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாமை வைத்து மீலாதை கொண்டாடினார் என்று தஃசீர்களிலே ஆயத்துகளுக்கு கீழே எழுதுகிறார். அப்படியானால் ரபியுல் அவ்வல் என்ற இந்த மாசம் மீலாது நபி உலகமெல்லாம் கொண்டாடப்படுகிற இந்த நேரத்தில் நாம் நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். மீலாதுல என்ன பேசப்படுது? நபியின் புகழ் பாட்டு பாடப்படுகிறது, பெருமானாரை சிறப்புகள் எடுத்து சொல்லப்படுகிறது. அப்படி பெருமானாரை சிறப்புகளை எடுத்து சொல்வது கூடாது என்று சொன்னால் பெருமானார் தன் காலத்திலேயே தடுத்திருக்க வேண்டும். அஸ்ஸாத் இப்னு சாபித் என்று ஒரு சஹாபி வாழ்ந்தார், ஒரு அற்புதமான ஒரு சஹாபி. அந்த அஸ்ஸாத் இப்னு சாபித் என்கிற சஹாபி வந்து மிகப்பெரிய ஒரு கவிஞர், கவிதைகளை அடகுவட படிப்பார். அப்பொழுது அவங்களை கூப்பிட்டு வச்சு புகழ் பாட்டு பாடப்படுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யணும், அல்லாஹும்ம ஐக்கிது பிர்ருஹில் குதுஸ், யா அல்லாஹ் இவர்களை பற்றி இவர்களை வெளிப்படுத்து, இவர்கள் கவிதைகளை இன்னும் பரவட்டும். பெருமானார் தன் மீது புகழ் படிப்பதை விருப்பமில்லை என்று சொன்னால் அஸ்ஸாத் இப்னு சாபித் என்கிற சாபி கவிதை படித்த போது தடுத்திருக்க வேண்டும். தடுக்கல, துஆ செய்தார். அப்ப மௌலிதுகளும் கூடுமா? கூடுமா. அதாவது இந்த செய்யப்படுகிற முறைகள் வேறு, அதிலே நடைபெறுகிற அனாச்சாரங்கள் வேறு, அதனுடைய பெயரால் கட்டாய கடமையான பலன்களை விட்டு விட்டு போவதில்லை. அதை யாருமே ஆதரிக்க மாட்டாங்க. ஆகவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு உயிரோடு இருந்த காலத்தில் இதுதான் நடைபெற்றது. மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற இந்த வரலாறுகளை சொல்லுகிறவர்கள் சொல்வார்கள், எல்லா மக்களும் மக்காவை விட்டு நடந்தே பயணம் செய்வார், பாலைவனம் நடக்கலையா. இன்றைக்கு நவீன வாகனங்கள், எத்தனை விதமான சொகுசு வாகனங்கள் எல்லாம் வந்துவிட்டு இன்றைய காலகட்டத்தில் நாம் யோசிக்கிறோம். ஒரு 14 வருஷத்துக்கு முன்னால, 1400 வருஷத்துக்கு முன்னால, 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால ஒரு அரபு நாட்டு பாலைவனத்தில் எப்படி பயணிக்கிறோம்? நாம இங்கிருந்து அந்த கேட்டுக்கு வெளியில கொஞ்சம் நடந்து வர முடியாது. வெறும் பூரா மண்ணா இருந்துச்சுன்னா கால் புதப்புதல் உள்ள இருக்கும். ஆனால் அவர்களின் பயணம் பாலைவனத்தின் வழியாக இருக்கு. இன்றைக்கு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போவதாக இருந்தால் காலையிலே புறப்பட்டால் மதியம் 2 மணிக்கு அங்க போய் சேரும். வேகமாக செல்லக்கூடிய வாகனத்தை நான் சொல்லுகிறேன். அப்படி
சஹாபாக்கு அன்றைக்கு ஹிஜ்ரத்து புறப்பட்டு சென்றார்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு. அப்பொழுது மதீனாவில் இருக்கிற எல்லையில் இருக்கிற அத்தனை பேர்கள் வந்துவிட்டு உயர்ந்த கட்டிடங்கள், மரங்கள் இதுவெல்லாம் மேலே இருக்கிறார். யாரு? ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள் உட்பட, சிறுவர்கள் உட்பட அத்தனை பேருக்கும் உயர்வான இடத்திலிருந்து இங்க நபிகள் நாயகம் வருகிறார்களா என்று பார்த்துக் கொண்டே இருக்கிறார். பெருமானார் தென்படுகிறார்கள், நபி வருகிறார், நம்முடைய பூமிக்கு மிகப்பெரிய வரக்கத்து ரஹ்மத்து அவர்களை வரவேற்கும் என்று வரந்தார்கள். அத்தனை பேர்களும் வருகை தந்த பொழுது அவர்கள் படித்த கவிதையை, அவர்கள் படித்த பாடலை சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ததஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதாய். பெருமானாரை பார்த்ததும் சிறுவர்கள் அத்தனை பேரும் தப்பெடுத்து வரவேற்கிறார். நாமெல்லாம் பார்த்துருப்போம், தப்புன்னு சொன்னா சலங்க மாதிரி இருக்கும், அது மியூசிக்கலே இல்லை. அதுல இருக்கக்கூடிய சலங்கை எடுத்து வெறும் தப்பு மட்டும் அடிக்கிறது. அந்த மதீனாவில் இருக்கிற அத்தனை பேர்கள் தப்பை அடைத்துக் கொண்டு எங்கள் மீது ஒரு நிலவே உதித்து விட்டது. ததஅல் பத்ரு அலைனா இது அர்த்தம், எங்கள் மீது ஒரு நிலவே உதித்து விட்டது. இதோ பெருமானாரின் வருகையா. அப்படி கவிதை படித்த பொழுது பெருமானாரை வரவேற்பதற்கு சிறு பொடிசிய குழந்தைங்க அத்தனை பேர்கள் கவிதைகளை படிக்கிறார். அவங்க எவ்வளவு நொந்து போய் வர்றாங்க. மக்காவில ஒரு முஷ்ரிக் விழுத, ஒரு காஃபிர் விழுத, அடித்து துரத்தினார்கள். கடைசி எல்ல வந்ததும் அல்லாஹ் உத்தரவு, இதற்கு மேல இவங்க உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்தால், துன்பங்களை கொடுத்தால் பொறுப்பில் கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்க மாட்டீங்க, பொறுப்பிடுங்கள், மதீனாவுக்கு எந்திருந்து என்று அல்லாஹ்வின் உத்தரவு வந்ததற்கு பிறகுதான் மதீனாவை நோக்கி பயணித்தார்கள். அந்த மதீனாவுக்கு இந்த வருகிறது கூட எல்லா மக்களும் வரவேற்றார்கள். அவர்களுக்கு பெயர் அன்சாரிகள் என்று இன்றைய வரை சொல்லுவோம். அன்சாரிகள் கூட என்ன தெரியுங்களா? அல்லாஹ் அக்பர், 1400 வருஷங்கள்ல உலக அழிகிற வரைக்கும் அந்த அன்சாரி குலத்தை சார்ந்து நீங்க வாழ்றாங்க. அன்றைக்கு மறைத்து விட்டார் சாப்பாட்டு தாவினா அவர்களின் வழித்தோன்றல் நிறைய பேர் இருப்பாங்களா, அந்த அன்சாரிகள் முகத்தை போய் பார்த்தா அல்லாஹ் அக்பர், இவங்க இப்படிப்பட்டு இவ்வளவு நல்லவங்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கிறாங்க. அத்தனை பேருக்கு அன்சாரிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஹதீஸ்ல சொல்றாங்க, எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒரு வழியில் போனார், அன்சாரிகள் ஒரு வழியை செலக்ட் பண்ணி போனா அன்சாரிகள் குலத்தை சார்ந்தவர்கள் எந்த வழியாக போனாலோ அதில் தான் நான் பயணிப்பேன் என்று சொல்றார். ஏன் தெரியுமா? அன்சாரிகள் உயிரை கொடுப்பதற்கு வந்தவர்கள். தங்களுடைய வீடுகளை, தங்களுடைய மனைவி மக்களை, தாய் தந்தை எல்லாத்தையும் இருந்து அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக அதிகமாக அர்ப்பணம் செய்தவர்கள் அருமை தோழர்கள் அன்சாரிகள். மதீனாவுக்கு போனா பார்க்கலாம், அல்லாஹ் அக்பர், அன்சாரிகளை இன்னைக்கு நிறைய பேர் பார்த்திருக்கலாம், அன்சாரி குலத்தை சார்ந்தவங்க, இவங்களாம் சையீது குடும்பம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். சிரித்த முகத்தோடு வரவேற்போம். அவங்களை எத்தனை அடி அடித்தாலும் வாங்கிக்குவாங்க, திருப்பி அடிக்க மாட்டாங்க. அவ்வளவு நல்ல பண்பு கொண்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக அழிவு நாள் வரை அன்சாரிகளுக்காக வேண்டி விசேஷமான துஆக்களை செய்திருக்கிறார். யோசித்து பார்க்க வரவேற்கிறவர்களே, அந்த மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் அருமை நாயகம் ஹயாத்தோடு வாழ்ந்த காலத்தில் பெருமானார் மீது புகழ் பிடித்தார்கள், கவிதைகளை பிடித்தார்கள். இதனை மீலாது நபி கூடுமா, மீலாது நபி கூடும், மௌலித் ஷரீஃப்களை படிப்பது கூடுமா, கூடும். அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத்துடைய அகீதா கொள்கை இதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னாலே சில நடந்த ஆச்சரியங்களா சொன்னாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், யாருக்குமே தெரியாத விஷயம் இல்ல. ஈரான் அரண்மனை அதிர்த்து போன விஷயம், நீர் நெருப்பு அணைந்து போனது, ஏரி வறண்டு போனது, ஜிட்டுகள் தான் மோட விட்டு கொண்டு போனது, இதுவெல்லாம் பெருமானார் பிறப்பதற்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாத்திரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அவங்க தந்தை கூட பிறந்தவங்க யாருன்னா அபூ தாலிப். அபூ தாலிப் கடைசி வரை இஸ்லாத்துக்கு வரவே இல்லை, ஈமான் கொள்ளவே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷம், தன் உடன் பிறந்த தம்பிகளுடைய மகன், உடன் பிறந்த அன்பருடைய மகன், தன் சகோதரருடைய மகன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பொழுது, குழந்தையா பிறந்த பொழுது இந்த செய்தியை ஒரு அடிமைக்கு அறிவிப்பதற்காக போறாங்க. அப்ப அபூ தாலிப் வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அபூ தாலிப் இடத்துல போய், உங்கள் சகோதரருக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்ன மாத்திரத்திலே அவருக்கு ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. தன்னுடைய குழந்தை எல்லாம் தன் சகோதரனுக்கு பிறந்த குழந்தை. அந்த நேரத்தில் சந்தோஷத்தை அபூ தாலிப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அபூ
அபூ தாலிப் இந்த ஆட்காட்டி விரலை காட்டி, கலிமா விரல் பதிலா இந்த கலிமா விரலை காட்டி, இந்த சுப செய்தியை சொல்ல வந்த அடிமை பெண்ணே, உனக்கு இன்று முதல் சுதந்திரம், இனிமேல் நீ அடிமை கிடையாது. அன்றைய காலத்து அடிமைகள் காலப்புற அடிமையாக தான் இருக்கணும், அவங்க சுதந்திரமாக செயல்பட முடியாது, அவர் எல்லா விதத்திலும் ஒடுக்கப்பட்டது. அப்படி ஒரு அடிமை பெண் அந்த நேரத்தில் அந்த அபூ தாலிப் சொன்ன வார்த்தை, நீ சுதந்திரம் ஆகிட்ட, ஆசாதியத் ஆகிட்ட, உண்டு ஆகிட்ட, நீ அடிமை கிடையாது என்று சொன்னதற்காக வேண்டி அல்லாஹ் அவருக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, நாளை கியாமத்துடைய நாளையிலே நிறைய பேருக்கு நரகவாசிகள் இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் இருந்து அபூ தாலிப் ஈமான் கொள்ளல, ஆனா அவர்களுக்கு நரகம் என்றிருந்தாலும் நரகத்தில் இருந்தாலும் அந்த நாயகத்தின் பிறப்பை சந்தோஷமாக வெளிப்படுத்தியதற்காக அல்லாஹ் நரகத்தில் விடுதலை கொடுத்தான். அவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை காலிலே நரகத்தினுடைய நெருப்பினால் செய்யப்பட்டிருக்கிற செருப்புகள் அணியப்படுமா. நரகத்தில் தயார் செய்யப்பட்ட செருப்பு எப்படி இருக்கும்? அதுதான் அவர்களுக்கு குறைஞ்ச தண்டனைகள், ஆக குறை தண்டனை அவர்கள். அது மட்டுமல்ல, அந்த கலிமா வேலை காட்டி, எனக்கு முஹம்மது என்கிற அப்துல்லாவுக்கு பிறந்துவிட்ட என் குழந்தை நான் சந்தோஷமாக வெளிப்படுத்துகிறேன் என்று பிறந்த நாளை சந்தோஷத்தோடு வெளிப்படுத்திய காரணத்தினால் இந்த கலிமாவிலிருந்து அபூ தாலிபுக்கு எப்பவுமே பால் சுரக்கும், தேன் சுரக்கும், எல்லாமே சுரக்கும். ஒரு பெருமானாரின் பிறப்பை சந்தோஷத்தை வெளிப்படுத்திய இந்த ஆட்காட்டினர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதத்தை பாருங்கள். விரலை சுப்பினால் பாலாறு நினைத்ததெல்லாம் வருமா. அல்லாஹ் அக்பர். யார் ஈமான் கொள்ளாதவர், இஸ்லாத்துக்கு வரல, ஆனால் அவர் பெருமானாரின் பிறப்பை சந்தோஷத்தோடு சென்ற பொழுது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட், எல்லா பசியை போக்கக்கூடிய அற்புதமான சுரபிகள் எல்லாம் இந்த கலிமாவில். இப்பொழுது யோசித்து பாருங்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறந்த நாள் விழா மீலாது நபி கொண்டாடுவது கூடுமா என்று சொன்னால் நிச்சயம் கூடும் என்று நான் சொல்றேன். இது இட்டு கட்டப்பட்ட வரலாறுகள் அல்ல, கட்டுக்கதைகள் அல்ல, ஸஹீஹுல் புகாரி என்று சொல்லப்படுகிற கிரந்தத்திலே ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற வரலாறு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அற்புதங்களை பாருங்க. அல்லாஹ் தஆலா ஆதமை படைச்சான், முதல் கண்விழிச்சு பார்க்கறாங்க. அவங்க பூமியில் இல்ல, உலகத்தில் இல்ல, சொர்க்கத்துல கண்விழித்து பார்த்தபோது அவருடைய பார்வையை பட்ட முதல் இடத்தில் என்ன தெரியுமா? சொர்க்கத்துடைய தூண்களை பார்க்கறாங்க, சொர்க்கத்துடைய வாசல்களை கம்பீரமா பார்க்கறாங்க. ஆனால் அதில் எழுதப்பட்டிருக்கிற வாசகம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். கலிமா முதலாக படைக்கப்பட்ட ஆதமின் இருக்க பண்டதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட எழுத்து. உடனே ஆதம் கேட்கிறார் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், என்ன உலகத்துல முதல் என்னத்தான் படைச்சிருக்கிற? யாருமே உலகத்துக்கு வரல, இப்படி வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, யார் இந்த முஹம்மது? அல்லாஹ் எல்லாரும் ஆதமுக்கு சொல்கிறான், ஆதமே, இது யார் தெரியுமா? உன் வழி தோன்றல்களே, உன் சந்ததிகளே, கடைசி காலத்தில் 1000 வருஷத்துக்கு பிறகு தோன்ற போகிற ஒரு முஹம்மது, இவர்தான் கடைசி நபி, முதல் நபி நீதான். அந்த நபிக்கு பிறகு உலகத்தில் எந்த நபியும் பிறக்க மாட்டார். அவருக்கு கொடுக்கப்படுகிற வேதம் கடைசி வேதம், அந்த பெருமானாரின் பெயர் தான் இந்த சுவடத்தில் எழுதப்பட்டது. எல்லாத்தையும் அதிசயத்தாட்டா சந்தோஷப்பட்டார். என் வழி தோன்றலே இப்படிப்பட்ட ஒரு புண்ணியர் வரப்போகிறாரா என்று ஏங்கி தவித்தவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அது மட்டுமா, ஒரு சின்ன தவறு நடந்துச்சு, மிஸ்டேக் நடந்ததுக்காக வேண்டி ஆதமை அப்பாவை அல்லாஹ் பூமிக்கு போகிறதுக்கு துரத்து விட்டான். துரத்து விட்டதுக்கு பிறகு நான் சொர்க்கத்தை தவறு செஞ்சுட்டேன், அதை மன்னிச்சுன்னு சொல்லி 300 வருஷம் அழுதார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்பா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். கடைசி ஒரு கட்டத்துல கேட்டாங்க, யாரெல்லாம் நான் இவ்வளவு நாள் அழுகிறேன், தௌபாவை ஏற்றுக்க மாட்டியா? கடைசி ஒரு வார்த்தை கேட்டாங்க, யாரெல்லாம் இப்பொழுது நான் கேட்கிறேன், முதலாக என்னை படைத்த பொழுது சொர்க்கத்துடைய வாசலில் எழுதப்பட்ட முஹம்மது யார் என்று சொன்னவர் சொன்னாரே, அந்த முஹம்மது சொர்க்கத்தில் எழுதப்பட்டிருக்கிற திருநாமத்தை கொண்டு கேட்கிறேன், என் எல்லா பாவத்தையும் மன்னிச்சு. அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை அத்தனை மன்னிச்சான். எப்பொழுது மன்னிச்சான்? 300 வருஷம் அழுதலுக்கு பிறகு ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட தௌபாவை எதை கொண்டு மன்னிக்கிறான்? முஹம்மது என்று எழுதப்பட்ட வாசகத்தை கொண்டு மன்னித்து விடுகிறான். அப்படியானால் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட புனிதர்கள்? இன்று வரை
1635 ஹிஜ்ரியில் இருக்கிறோம். இது வந்தா விடுங்க. ஆனா இன்றைக்கும் பெருமானார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கப்பட்டிருக்கிற மதீனாவிலே மஸ்ஜிதுல் நபவியிலே சலாம் சொல்வதற்கு நேரம் நிற்கும் போது எல்லாருடைய உணர்வு எப்படி இருக்கு யோசிப்பாங்க. இந்த இடத்தில் இருந்து கொண்டே ரபீஉல் அவ்வல் மாசத்துல எல்லாம் மொழி ஓதுவாங்க. யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். நபியே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் சலாம் உங்கள் மீது உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்கள் மீது உண்டாகட்டும். நபி சலாம் சொல்லுகிற போது கூட இங்க இருந்து நமக்கு உணர்வு என்ன வருது? அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கே சலாம் சொல்றாங்க. ஆனா அந்த நாயகத்தை வாழ்க்கை பூரா கேள்விப்படுறோம், பேசுறோம், படிக்கிறோம், வாழ்க்கையெல்லாம் நினைச்சிருக்கோம், செலவாத்து சொல்றோம். நாயகத்தை கண்களால் பார்த்தது கிடையாது. நாம பார்த்துக்கிறோமா? யாருமே ஆனா ஈமான் இருக்கும். அதுதான் உண்மையான ஈமான். ஆனா இந்த உண்மையான பியூர் ஈமானோட மதீனாவிலே பெருமானார் அழைக்கப்பட்டிருக்கிற ரவுலாவுக்கு பக்கத்தில் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் நேர்ல போய் நின்று சொல்கிற போது நம்முடைய உணர்வெல்லாம் எப்படி இருக்கும்? நாடி நரம்பெல்லாம் படைச்சு போயிடும், ரோமம் மெய்சிலிர்த்து போய்விடும். ஏன் நாயகத்தை பார்த்து அவங்க ரவுலாவுக்கு வந்துட்டோம், யா ரசூலல்லாஹ் எங்கள் சலாமை ஏற்றுக்கொள்ளுங்கள், எங்கள் வருகை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவங்களுக்கு சலாம் சொல்லும் போது இந்த பேரின்பம் என்று சொன்னால் பெருமானார் பிறந்த போது பிறந்த நாளை கொண்டாடிய அபூ தாலிபுக்கு உயர்ந்த இன்பம் கிடைக்கிறது என்று சொன்னால், நேரடியாக பார்த்த சஹாபாக்களுக்கு அந்த பேரின்பம் கிடைக்கிறது என்று சொன்னால், இன்று வரை அல்ல எல்லாத்தையும் விட ஸல்லல்லாஹு அதிகம் நம்மை தான் நேசித்திருக்கிறார். சஹாபாக்களுக்கு மத்தியில ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, என்னுடைய சகோதரரை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு. உடனே பக்கத்தில் இருக்கிற சஹாபாக்கள் நபி தோழர்களாக கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் அரசுனா எப்பான்னா இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சகோதர மாதிரி தெரியலையா? உடனே சொன்னாங்க, நீங்கள் என்னுடைய சகோதரர்கள் தான், நான் சொல்கிற சகோதரர்கள் இல்லை. நீங்கெல்லாம் நேரடியா என் திருமுகத்தை பார்த்துட்டீங்க, பார்த்து ஈமான் பண்றீங்க. குர்ஆனுடைய வசனம் இறங்கிய போது அதை நான் போட்டினேன், நேரடியாக நீங்கள் பார்த்தீர்கள், என்னை கொண்டு ஈமான் பண்றீர்கள். நான் சொல்கிற சகோதரர் யார் தெரியுமா? நீங்கெல்லாம் இறந்து மரணித்ததற்கு பின்னால் நானும் மரணித்ததற்கு பிறகு 1000 வருஷத்துக்கு பிறகு என்னை கண்களை கொண்டு பார்த்திருக்க மாட்டார்கள். முஹம்மது என்ற என் பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்வார்கள், எனக்காக உயிரையே கொடுப்பார்கள். எந்த மஜ்லிஸில் இருந்தாலும் ஸலவாத்து சொல்கிற போது அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைஹி சொல்வாங்க. என்னை பார்க்காமல் ஈமான் கொண்ட என் மீது அதிக நேசம் கொண்டிருக்கிற அவர்களை நான் சொல்கிறேன் என்று சொல்லுவேன். சஹாபாக்கள் அமைதியா இருக்காங்க. அடுத்து சஹாபாக்கள் இன்னொரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ் அக்பர் மாஷா அல்லாஹ். அவங்க சேர்த்த கேள்வி யார் சொல்றா? கியாமத்துடைய நாளையில ஒவ்வொரு நபிக்கும் கோடிக்கணக்கில் மக்கள் இருப்பாங்க. உலகத்துக்கு வந்த நபிமார்களே 1,24,000 சொன்னால் ஒவ்வொரு நபிக்கும் அவ்வளவு கூட்டம் இருக்கும். நாளை மனுஷனுடைய நாளையிலே கியாமத்துடைய தலைவை அத்தனை பேர்களையும் உங்களுக்கு எப்படி இருந்தாங்க அடையாளம் காண முடியுமா? உங்களுடைய உம்மத்து உங்களை பின்பற்றியவர்கள் எப்படி அடையாளம் தெரியும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரே வார்த்தை, என் சகோதரர்கள் அவ்வளவு கூட்டத்துக்கு நான் கரெக்டா அடையாளம் காண வேண்டாம். எப்படி இருக்குன்னா, சொன்னாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு மைதானம், மிகப்பெரிய மைதானத்திலே நிறைய குதிரைகள் இருக்கிற, வரி குதிரை, பலவிதமான நிறம் கொண்ட குதிரைகள் இருக்குது. அந்த குதிரைகளிலே கருப்பு குதிரை என்று எடுத்துக்கொண்டால் கருப்பு குதிரையிலே முட்டுக்கால் பகுதியில் மட்டும் வெள்ளையாக இருக்கிற குதிரை. எல்லா கூட்டத்து பத்தியில் எப்படி அது மட்டும் தெரியுதோ அதே போல என்னை கொண்டு ஈமான் கொண்ட உம்மத்து எல்லாத்துக்கும் மத்தியில் அடையாளம் நான் காரணம் எப்படி சொன்னா, உலகத்தில் வாழ்கிறது தொழுகைக்காக வேண்டி ஒழுங்கு செய்கிற போது முகத்தை கழுகினார்கள், கையை கழுகினார்கள், கால்களை கழுகினார்கள். இந்த உறுப்பு மட்டுமே, இந்த உடல் உறுப்புகள் மட்டுமே மிக பிரகாசமாக ஜொலிக்கும். அப்பொழுது நான் இனம் காண்கிறேன், இவர்கள் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை இவ்வளவு உயர்த்தி சொன்ன பெருமானார் அவர்கள் சஹாபாக்களிலேயே நாம் வர்றதுக்கு முன்னாலே நம்மை பற்றி பேசுகிறார் சொன்னால், நமக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்த அருமை நாயகத்துக்காக வேண்டி நாம் என்ன செய்கிறோம்? அவருடைய சுண்ணத்தை பின்பற்றுமா? அவர்களின் வழியில் நாம் வாழ்கிறோமா? அவர்களின் பெயரை கேட்கிற பொழுது ஸலவாத்துக்களை சொல்கிறோமா? இல்ல. ஒரு தாடி நிக்கிறது நமக்கு என்ன? அருமை நாயகத்துடைய சுண்ணத்தை
பள்ளிவாசலுக்கு தொழுகை வருகிற போது மட்டுமே நாம் இதை மறைத்தால் அது எப்படி நபியின் சுன்னத்தாக முடியும்? 4 பேருக்கு மத்தியில தாடி வச்சு போனா அன்டீசென்ட் என்று நினைக்கிறோம். இது எவ்வளவு கேவலம்! தாடி என்பது சுன்னத்து. அந்த ஒவ்வொரு ரோமத்திலே முடிகளிலேயும் ஊரின் கன்னி பெண்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறார். நிறைய சிறப்புகள் இருக்கு தாடிக்கு. நபிகள் நாயகத்தின் சுன்னத்து என்பதற்காக வைக்கிறவா இல்ல. நம் சமுதாயத்தில் நிறைய இளைஞர்கள் இருக்கு தெரியுமா? அந்த நடிகை வச்சிருக்கான், அவனுடைய ரசிகர் நானு, அவன் வச்ச மாதிரி நான் வைப்பேன், அவன் வச்ச மாதிரி முடிய நான் வைப்பேன். யார? நடிகனை பின்பற்றுகிறது இஸ்லாமிய சமுதாயம். நிறைய இளைஞர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னொரு விஷயத்தை சொல்லுவாங்க, யாரும் வருத்தப்படக்கூடாது. நபிகள் நாயகத்தின் தாடிய சுன்னத்து, அதை வைக்கிறோம் அல்லவா, வைப்பதுதான் சுன்னத்து, எடுப்பது சுன்னத்து கிடையாது. எடுப்பது ஹராம். நாம எப்ப இந்த கத்தியை வைத்து நாம் இந்த தாடி எடுக்கிறோமோ, தாடியை எடுக்கவில்லை. நாம வைக்கிற கத்தி எங்க தெரியுமா? நபிகள் நாயகத்தின் இதயத்தின் மீது கத்தி இருக்கு. தாடி இருக்குது என்ன இவ்வளவெல்லாம் நாளை தியாகத்துடைய நாளிலே அத்தனை பேரும் அழைத்து கொண்டு நாளை மனுஷர்களே சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிற பெருமானாருக்காக வேண்டி ஒரு ரோமத்தை, ஒரு முடியை கூட தியாகம் செய்யவில்லை என்று சொன்னால் நபிகள் நாயகத்துக்கு நாம் குறைந்து வச்சிருக்க இல்ல. நாளுக்கு ஒரு 6 தடவை சலவாத்து சொல்லிருக்குமா? சலவாத்துக்களும் சொல்லுவதில்லை. அறிவிக்கிறீர்களே, பெருமானாரின் பிறப்பை, பெருமானாருடைய வீரானை ஒவ்வொன்றையும் பேசினால் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அறுவை நாயகத்துடைய பதாயில்கள் சிறப்புகள் நிறைய உண்டு. அல்லாமா இமாம் பூசிதி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஃபைன்ன ஃபதல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், இறை தூதர் பெருமானாருக்கு சிறப்புக்கு எல்லை என்பதே கிடையாது. அது கடலை போல, அது சிறப்பு எல்லை என்பது குறிப்பிட்ட அளவு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பெருமானார் சிறப்பு இருக்கிறது. பெருமானாரின் சிறப்பை பாடுவதற்காக வேண்டி கடைசி காலத்துக்கு நோய்விட்டு படுத்த படுக்கையா பெட்டில் படுத்திருக்கிறார். யாரே? இமாம் பூசி ரஹ்மத்துல்லாஹி. அவங்க எழுதின இதுதான் ஒரு காவிய கவிதை தான் அசீதுல் குர்ஆன் சொல்றாங்க. அது எப்போ படிச்சாங்கன்னா, எல்லா விதமான குஷ்டங்களும் வியாதி வந்துருச்சு, டாக்டர் எல்லாம் கைவிரிக்கப்பட்டிருக்கிற, இனிமேல் இதில் உழைக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிற இமாம் பூசி ரஹ்மத்துல்லாஹி படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. அந்த பெட்டில இருந்துகிட்டே பெருமானார் மீது ஸலவாத் அதிகமா சொன்னாங்க. அவங்களை பத்தி கவிதை படிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கவிதை இல்ல, இன்றைய கசீரத்தில் குருதா எல்லா இடங்களிலும் இருக்கும். அந்த குருதாவுடைய தமிழாக்கத்தை படித்து விட்டால் நம்மையும் அறியாமல் நாம் எழுதுவோம். அதை படித்து எழுதி முடித்து விட்டதற்கு பிறகு யார் சூழலா என்னால் இந்த கவிதை எழுதிவிட்டேன் என்று படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. டாக்டர் தான் கைவிரிச்சாச்சு, உயிர் பிரிய போகிறது. அறுவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு விட்டார்கள். யாருடைய கனவுல? அல்லாமா பூசி ரஹ்மத்துல்லாஹி கனவுல. பூசி ரஹ்மத்துல்லாஹி கனவுல யாருடா? பெருமானார் எழுதுறாங்க. நமக்கு வர்ற கனவுக்கும் அவங்களுக்கு வர்ற கனவுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. கனவில் வந்து ஒரு போர்வை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வை எடுத்து இமாம் பூசி ரஹ்மத்துல்லாஹி மீது போர்த்தி விட்டு கைகளை வைத்து அப்படியே தடவி விட்டார்கள். அன்று பிறந்த பாலகனை போல, ஒரு புத்துணர்வு பெற்ற வாலிபரை போல எழுந்து விட்டால் எந்த மருந்து சாப்பிடல, எந்த டாக்டர் வரல, எந்த ஆபரேஷன் நடக்கல, ஒரு கசீதத்துல் வருதா காவியத்தை இயற்றிய இமாம் பூசி ரஹ்மத்துல்லாஹி எழுந்து விட்டார்கள். தஹஜ்ஜுடைய நேரத்தில் நடந்த கனவு மறுநாள் காலை பொழுது விழித்த பொழுது பஜ்ருடைய தொழுகையை தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து பார்த்தால் இமாம் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்த்திய பொன்னாடை அந்த போர்வையிலே அப்படியே கனவுல வந்து போர்த்தி போன நிலத்துல இருக்குமா? ஆனால் பெருமானார் போர்த்திட்டு போன அந்த போர்வை இமாம் பூசி ரஹ்மத்துல்லாஹி கனவுல காலையில் இருந்து பார்த்த அந்த போர்வை இருக்கிறது. நலம் பெற்று விட்டார், சிவா கிடைத்தது. எனவேதான் உலகமெல்லாம் பாடப்படுகிற கசீரத்துல் குர்ஆன் நிறைய வீடுகளிலே நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவர்களுடைய வீடுகள் எல்லாம் இந்த கசீரத்துல் குர்ஆனை ஓதி அந்த தண்ணீரை ஊதுவார்கள். அந்த தண்ணீரை குடித்தால் அவர்களுக்கு சிவா கிடைக்கும் என்று நிறைய அனுபவபூர்வமான வரலாறு கிடைப்பார்கள். இப்படி பெருமானாரின் பிறப்புகளை பாடி அவர்களுக்கு சிவா கிடைத்தது என்று சொன்னால் நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்கிற நமக்கு எவ்வளவு அந்தஸ்து. இன்னொரு விஷயத்தை வழங்குகிறோம், நாம ஸலவாத்தை எத்தனை தடவை சொன்னாலும் பெருமானாருக்கு சிறப்பு உயர்ந்து விட்டது என்று நாம் நினைக்க கூடாது. பெருமானாரின் மீது ஸலவாத்தை சொல்லுவதனால் நம்முடைய நாவுக்கு புனிதம் கிடைக்கிறது, நம்முடைய வாழ்வு உயர்கிறது, அவர்களுக்கு உயர்வு. நிறைய பேர் நான்
ஸலவாத் எந்த அளவுக்கு அதிகமா சொல்லுவோம் அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு அந்தஸ்து உயர்வு இல்ல. நான் படிக்கிற ஸலவாத், நான் ஓதுகிற துதிபாடல் இவைகளால் நான் புரிதல் எல்லாம் வல்ல ரஹ்மான் உண்மையான அந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான சுன்னத்துகளை பின்பற்றக்கூடியவர்களாக அவர்களின் வாழ்வை அப்படியே பிசகாமல் நடந்து வாழ்ந்து காட்டக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தை வல்லோர்தான் மனிதர்களாக அருள்வாராக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முன் சுன்னத் தொழுதார்கள் முன் சுன்னத் தொழுதார்கள்